அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான நாளின் மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் உமது நாமத்தினாலே பல இடங்களிலிருந்து ஒரு மனதோடு ஒன்றாக கூடியிருக்கிறோம். மரியாதை போல உம்முடைய பாதத்தை சுற்றி அமர்ந்து நல்ல பங்குக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள், அது எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் எங்களை நோக்கி வரட்டும். இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதை உட்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை வெளிப்படுத்தவும், நித்தியத்திற்குரிய இந்த உலகத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் உடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். அருமையான சகோதரர் எபனேசருக்காக நன்றி செலுத்துகிறேன். மிக விசேஷமான ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு நாளை இன்றைக்கு அவருக்கு கொடுத்திருக்கிறபடினாலே நன்றி சுவாமி. மிக பரிபூர்ணமான 50 திருமண ஆண்டுகள் நிறைவு விழாவை அவருடைய வாழ்க்கையில காண்பதற்கு நீர் கொடுத்த கிருபைக்கு நன்றி. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, சத்தத்தை கேட்க அவருடைய இருதய செவிகளை திறந்தள். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். தடைபட்டிருக்கிற எல்லாரையும் கூட்டி சேர்த்தள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கடைசி கால பரியாசக்காரர் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கடைசி கால பரியாசக்காரர், த மார்க்கஸ் ஆஃப் தி லாஸ்ட் டேஸ். நமக்கு இந்த உலகம் இன்னும் எவ்வளவு நாள் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கை எப்படியாவது இந்த உலகத்துல முழு பூர்ணமான வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். நாம் நினைப்பது போலதான் சிறுவர்களும் நினைப்பார்கள். ஏனென்றால் நம்முடைய கண்களுக்கு தெரிகிற ஆசீர்வாதம் இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கிற காரியங்கள். வேதத்திலே கூறப்பட்டுள்ள அந்த நித்தியத்திற்கு அடுத்த காரியங்கள், அது ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்த பிறகு நாம் காணாததை விசுவாசிக்கிறோமே, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஆசீர்வாதம். அந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த காணாததை விசுவாசிக்கிற பக்குவத்துக்குள் வரும் பொழுது, அதிலே விசுவாச குறைவை ஏற்படுத்துவதற்காக பிசாசானவன் செய்கிற உபாய தந்திரம்தான் இந்த பரியாசக்காரர்களை நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிட செய்வது. நம்முடைய விசுவாசத்தை இந்த பரியாசக்காரர்களுடைய வார்த்தைகளை கொண்டு மட்டுப்படுத்தி கொண்டே இருப்பான். நம்முடைய விசுவாசம் வளர்ந்து விடக்கூடாது என்பதிலே அவன் மிக எச்சரிக்கையாக இருப்பான். இதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக நேரங்கள்ல எதேர்ச்சியாக காணலாம். நாம் ஆவிக்குரிய காரியங்களை அசை போட்டு கொண்டிருக்கும் பொழுது நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் உட்காருவார். அதை விடுங்க பிரதர் அப்படிம்பார். இது எல்லாம் நம்மளை உற்சாகப்படுத்த சொல்கிற வார்த்தைகள். இதெல்லாம் நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதங்கம்பார். ஆகையினால்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய முதல் சங்கீதத்திலேயே இதை நமக்கு ஒரு எச்சரிப்பாக கொடுக்கிறார். பரியாசக்காரர் உட்காருகிற இடத்திலே நீங்கள் உட்கார்ந்து விடாதீர்கள் சொல்லிட்டு அவர் அடுத்த வார்த்தை சொல்றாரு, நீங்க இரவும் பகலும் வேதத்திலே தியானமாக இருங்கள், அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும் என்று சொல்லி நம்முடைய சிந்தனையை வேத புத்தகத்துக்கு நேராக திருப்புகிறார். இந்த பரியாசக்காரர்கள் ஆதியாகமம் முதல் உலகத்தின் இறுதி நாட்கள் வரை இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். ஆனால் வேத புத்தகத்திலே அப்போஸ்தலர்கள் இப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் கடைசி நாட்களிலே அதிகமாக வருவார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். நீங்க ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலேயே முதல்
தேவன் மீது ஒரு சந்தேகத்தை எழுப்புகிற எண்ணத்தை உருவாக்கியவன் பிசாசானவன். அதே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பகுதியை பார்ப்பீர்களேயானால் அவ ஏவாளிடம் என்ன கேட்கிறான்? நீங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களின் கனியையும் புசிக்கக்கூடாது என்று தேவன் சொன்னாரோ என்று கேட்கிறான். அதுக்கு பிறகுதான் அவ பேச ஆரம்பிக்கிறா, இல்ல இந்த கனிகளை புசிக்கலாம், இதை புசிக்க கூடாதுன்னு சொன்னார் என்று சொல்லி அவளிடத்திலிருந்தே பதிலை வாங்கி கொண்டு அவளை மிகப்பெரிய ஆசீர்வாதத்திலிருந்து விரட்டுகிற வேலையை சாத்தான் செய்து முடித்து விட்டான். இப்படிப்பட்ட பரியாசக்காரர்களை நாம் தொடர்ச்சியாக வேத புத்தகத்திலே பார்க்கலாம். ஆனால் இந்த கடைசி காலத்திலே பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களிலே விசுவாசம் வைத்திருக்கிற ஜனங்களை விழத்தள்ளும்படியாக அவர்களை அதிகமாக சபைகளுக்குள், சபை அப்படின்னா வேதத்தின் அடிப்படையில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய ஐக்கியம், இந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய ஐக்கியத்துக்குள்ளே பிசாசானவன் அதிகமாக அனுப்புவான் என்று சொல்லி பேதுரு அங்கே குறிப்பிடுகிறார். நீங்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 2 பேதுரு 3:3 நான் வாசிக்கிறேன். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பேதுரு குறிப்பிடுகிறார், கடைசி நாட்களிலே பரியாசக்காரர்கள். அவர்கள் யார்? தங்கள் சுய இச்சைகளின்படி நடக்கிறவர்கள், தாங்க விரும்புகிறபடி வாழுகிற மக்கள். அவங்களுக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்வார்கள். ரொம்ப அழகா சொல்றாரு, தங்கள் சுய இச்சைகளின்படி வாழுகிறவர்கள். அவங்க என்ன கேட்பாங்க? இந்த செகண்ட் கம்மிங்லாம் ஒண்ணும் கிடையாது. உலகம் உண்டான நாட்கள்ல எப்படி இருந்துச்சு அப்படித்தானே இருக்குது. நீங்கள் ஏன் இந்த 2ஆம் வருகையை குறித்து இவ்வளவு அலட்டிக் கொள்கிறீர்கள் என்று சொல்லி நம்மை தேவ ராஜ்ய சிந்தனையில் இருந்து அவர்கள் வழி விலக்குவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இது சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். அதனால்தான் இங்க பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, இது கடைசி நாட்களில், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நெருங்கி வரும் நாட்களிலே இப்படிப்பட்டவர்கள் அதிகமாக எழும்புவார்கள். நீங்க இவருடைய கேரக்டர், இந்த பரியாசக்காரருடைய கேரக்டரை பார்க்கணும் அப்படின்னா, இவர்களோ பிடிபட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். இவங்க இந்த பரியாசக்காரர் எப்படி இருப்பார்களாம்? பிடிச்சு, அதாவது தெருநாய் மாதிரிங்க, பிடிபட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன், எந்த நோக்கமும் இல்லாமல் உலகமே தனது குறிக்கோள் என்று வாழுகிற கூட்டம். அது ரொம்ப அழகா பேதுரு தான் இவர்களை குறித்து விளக்குகிறார். அடுத்த வசனம் பாருங்க, 2 பேதுரு 2:10 பாருங்க. நான் 2 பேதுரு 12 வாசம், இப்ப 10வது வசனத்தை பாருங்கள். இவர்கள் அசுத்தமான இச்சையோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை, இவர்கள் யாருன்னா கர்த்தருடைய வல்லமையை அசட்டை செய்கிறவர்கள். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள், கர்த்தருடைய மகத்துவங்களை தூஷிப்பதற்கு பயப்படாதவர்கள். ஒரு பரியாசக்காரர் என்றால் எப்படி இருப்பார் என்பதைத்தான் நான் இப்பொழுது விளக்கிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு மிருகத்துக்கு ஒத்த குணமுள்ளவர்கள்.
சாதாரண அலைவாங்க இவங்க. அதனாலதான் சங்கீதக்காரர் அதை முதல்ல எடுத்தெடுப்புல சொல்றார். இந்த உலகத்துல ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க. இருதயம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மிருகத்துக்கு ஒத்ததாக இருக்கும். அவர்களுக்கு நன்மை தீமை பற்றி கவலை கிடையாது. அவர்களுக்கு அருவருப்பான சிந்தனைகளை பற்றி நாம இப்படி அருவருப்பா சிந்திக்கிறோமே என்பதை பற்றி கவலை கிடையாது. கர்த்தரை பற்றிய பயம் கிடையாது. சத்தியத்தை பற்றிய உணர்வு கிடையாது. அவர்கள் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் தான் மிக பயங்கரமான ஒரு காரியம். அவர்கள் மகத்துவங்களை தூஷிப்பதற்கு அஞ்சாதவர்கள். இவங்க கடைசி காலத்துல ரொம்ப பெருகிடுவாங்க. அப்ப எப்படி நம்ம இவர்களை விட்டு ஒதுங்கி வாழுவது? இப்படிப்பட்டவர்களில் நாம் இருந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்வது? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல யூடியூப்ல நம்ம அநேகம் செய்திகளை கேட்கிறோம். அன்னைக்கு யூடியூப்ல எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்தது. ஒரு ஊழியக்காரர் ஒரு இடத்துல செய்தி கொடுக்க வருகிறார். அதுல அந்த ஊழியக்காரரை அறிமுகப்படுத்தும் பொழுது தீர்க்கதரிசி வர்றாரு, அப்போஸ்தலர் வர்றாரு என்று சொல்லி அறிமுகப்படுத்துவார்கள். அன்றைக்கு அதுல ஒரு வித்தியாசமாக அறிமுகப்படுத்தி இருந்தார்கள். என்ன போட்டிருந்தார்கள் என்றால், நகைச்சுவையாக பேசக்கூடியவர். அப்படின்னா அவர் பேசாம சினிமாவுக்கு போயிருக்கலாம். கிறிஸ்தவ ஊழியத்திலே அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு கொடுத்து நாம் ஜனங்களை கூட்டத்திற்கு கூட்டி சேர்க்கிற அளவுக்கு நம்முடைய அந்த பரிசுத்தத்தின் அளவு குறைந்து விட்டதே என்று நினைக்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இது எல்லாமே பிசாசுடைய ஒரு தந்திரம். சத்தியத்தின் மீது ஜனங்களுக்கு உள்ள நாட்டத்தை அப்படியே குறைத்து கொண்டே வருவது. ஜனங்கள் சத்தியத்தை கேட்பார்களே, ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து விடக்கூடாது, இயேசுவை நெருங்கி விடக்கூடாது என்பதிலே பிசாசானவன் மிகுந்த அக்கறையோடு செயல்படுகிறான். நீங்க நீதிமொழிகள் புத்தகத்திலே இந்த பரியாசக்காரரை குறித்த ஒரு சில வசனங்களை நான் சொல்லிவிட்டு புதிய ஏற்பாட்டிலே அவர்கள் யார் என்பதை அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போம். முதலாவதாக பாருங்கள், நீதிமொழிகள் 21:24 பாருங்க. நீதிமொழிகள் 21:24, அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறான். அகங்காரம் அப்படின்னா எல்லாம் எனக்கு தெரியும். இடும்பும் உள்ளவன் கெடுதல் செய்கிறான். அடுத்த வார்த்தை பாருங்க, அவன் அகந்தையான சினத்தோட நடக்கிறான் என்றால், புதிய அந்த மொழிபெயர்ப்புல அதுக்கு எப்படி ரொம்ப அழகா போட்டிருக்காங்க, அளவு கடந்த பெருமை உள்ளவன். அளவு கடந்த பெருமை உள்ளவன். ஏன் இந்த பரியாசக்காரனுடைய கேரக்டர் நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்றால், நீங்கள் அவர்களை இனங்கண்டு கொள்ள வேண்டும். அவன் ஒன்னும் பிசாசு மாதிரி கருப்பு உருவத்துல வந்து விட்டால் அவனை இடம் கண்டு கொள்ளலாம். ஆனால் இவர்கள் கல்வி கற்றவர்கள் போல வருவார்கள். இவர்கள் மேய்ப்பர்களைப் போல வருவார்கள், அப்போஸ்தலர்களைப் போல வருவார்கள், தீர்க்கதரிசிகளைப் போல வருவார்கள், சுவிசேஷர்களைப் போல வருவார்களே. எப்படி நீங்கள் அவர்களை இனங்கண்டு கொள்வீர்கள்? ஆகையினால் தான் வேதத்தில அங்கங்கே ஆவியானவர் அவர்களுடைய குணாதிசயங்களை அவர் நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார். இந்த பரியாசக்காரன் கடிந்து கொள்ளுதலை கேட்க மாட்டான், அதற்கு கீழ்ப்படிய மாட்டான். நீதிமொழிகள் 15:12 பாருங்க, பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்கிறவர்களை நேசியான் என்று போட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் இந்த கடைசி நாட்களில் அதிகமாக இருக்கிறார் என்று சொல்லி யூதா தன்னுடைய நிருபத்திலையும் குறிப்பிடுகிறார். யூதா 1 17 முதல் 19 வருஷங்களை பாருங்கள். யூதா ஒரே அதிகாரம் தான் உண்டு, 17 முதல் 19 வருஷங்களிலே. நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ஏற்கனவே பேதுரு எழுதியிருக்கிறாரு, இன்னும் அவர்கள் குறிப்பிட்ட அந்த வார்த்தைகளை அவர் நமக்கு நினைப்பூட்டி, கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமே. இந்த பரியாசக்காரர் பிரிந்து போகிறவர்கள்,
ஜென்ம சுபாவத்தார், இவர்கள் ஆவி இல்லாதவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மிக தெளிவாக அவர்களை குறித்த 3 குறிப்புகளை இங்கே யூதா நாம் முன்வைக்கிறார். முதலாவதாக, இவர்கள் யார் என்றால், இவர்கள் பிரிவினையின் ஆவியை உடையவர்கள். சபை என்றாலே ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம். இந்த கூட்டத்துக்குள்ள இந்த பரியாசக்காரர்கள் ஒரு பிரிவினையின் ஆவியை உடையவர்களாக இருப்பார்கள். நீ ரோமர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமர் 16:17. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். சபைக்குள்ள பிரிவினைகளை உண்டாக்குகிறவர்கள் இருப்பார்கள். அவர்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும். எப்படி விலக வேண்டும் என்றால், அவங்க நம்ம கூட வந்து கதை பேசும்போது, அவர்கள் தேவனுடைய சத்தியத்திற்கு விரோதமாக அவர்கள் பேசும் பொழுது அவர்களோடு உட்காருவதை நாம் தவிர்க்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அங்க எபேசு திருச்சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலர் 20:30, உங்களிலும் சிலர் எழும்பி நீங்கள் உங்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார். அவர்கள் சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி. ஆகினால்தான் வேத புத்தகத்துல நீங்க அதிக நேரம் சொல்ல பண்ணணும். இப்ப சங்கீதம் 1 நான் ஏற்கனவே சொன்னது போல, பரியாசக்கார உட்கார இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருந்து. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அங்கே கர்த்தர் சொல்கிறார், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நீ அந்த பரியாசக்காரனுக்கு தப்பிக்க வேண்டுமானால் உனக்கு வேதம் தெரிந்திருக்க வேண்டும். வேதம் தெரியவில்லை என்றால் இன்றைக்கு இந்த பரியாசக்காரர்கள் ஊழியக்காரர்கள் என்ற போர்வையிலே சுற்றி வருகிறார். தவறுதலான போதனைகள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அப்போ சத்தியத்தை நீங்க எந்த அளவுக்கு தெரிந்திருக்கிறீர்களோ அதற்கு விரோதமாக, வேதத்துக்கு விரோதமாக இவர்கள் பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களுடைய இருதயம் இந்த வேதத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். வேத சத்தியத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கணும். இது தப்பு. இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபை உங்களுக்கு வேணும். அதிகமான நேரத்தை வேத புத்தகத்துல செலவு செய்யுங்க. நம்ம எத்தனையோ வருஷம் படிச்சுட்டோம். 50 வருஷத்துக்கு மேல விவரம் தெரியும். 50 வருஷத்துக்கு மேல வேத புத்தகத்தை படிச்சாச்சு. மீண்டும் படிக்க படிக்க அந்த வார்த்தைகள் உள்ள இருந்து அந்த நம்ம அதை அசால்ட்டா படிச்சிருப்போம். இப்போ அதை படிக்கும்போது அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய புதையல் கிடைத்தது போல இருக்கு. அதுதான் வேத புத்தகத்தினுடைய ஒரு மகிமை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு அருகில் அமர்ந்திருக்கிறவர் பரியாசக்காரரா பரிசுத்தவானா என்பதை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் அணிந்திருக்கிற கண்ணாடி வேத புத்தகம். நீங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை பாருங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதாவது அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று சொல்ல ஆன்டி கிறிஸ்து ஒருத்தர் ரகசிய வருகைக்கு பிறகு. ஆனால் இவருங்க என்ன சொல்கிறார்? வருகிறபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். தே ஆர் அகைன்ஸ்ட் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறியலாம். 19ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆனாலும் அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை. அவங்க சபைக்குள்ளதான் இருந்தாங்க. அவர்கள் பிரிந்து விட்டார்கள், ஆனாலும் நம்முடையவர்களாக இருக்கவில்லை என்றால் அவர்கள் ஏற்கனவே நம்முடையவர்களாக இருக்கவில்லை. அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து நிற்கிறவர்கள். நம்முடையவர்களாக இருந்தார்கள், ஆனால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே.
எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கு அவர்கள் பிரிந்து போனார். சபைக்குள்ள நம்ம கூட தான் இருப்பாங்க, ஆனால் அவர்கள் சபைக்குள் இருந்து கொண்டே நமக்கு எதிரானவர்களாக இருப்பார். கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த பரியாசக்காரர் கிறிஸ்துவுக்கு எதிராக நின்று கொண்டு கிறிஸ்துவுக்குரியவர்களை சாத்தானுக்குரியவர்களாக மாற்றும்படியாக சாத்தானுடைய ஊழியக்காரர்களாக சபைக்குள்ளே இருக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்து ஒரு செய்தி கொடுக்கிறார். நீங்க யோவான் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுல ஒரு செய்தி கொடுக்கிறார். 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலே, நான் வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. இது பழைய ஏற்பாட்டுல ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து நமக்காக மரிப்பாருங்கிற தீர்க்க தரிசனம் எல்லா பகுதிகளிலும், குறிப்பாக தீர்க்க தரிசிகள் எல்லாரும் சொல்லியிருக்கிறார். ஆனா இந்த டீச்சிங்கை கேட்கும் பொழுது உலகத்துக்காக, இந்த உலகத்திலே எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவை பின்பற்றி வந்த சில சீஷர்கள் 60வது வசனத்துல, 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்துல, அவருடைய சீஷர்களில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? 66ஆம் வசனத்தை பாருங்க. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். நல்லா கவனிங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்ன என்றால், அநேகர். கொஞ்சம் பேர் போடல. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி சென்ற சீஷர்களிலே, இது இந்த 12 அப்போஸ்தலர்கள் இல்ல, இயேசுவை பின்பற்றி சென்ற எல்லாருக்கும் சீஷர்கள் என்ற பெயர் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அநேகர் பின்வாங்கி போனார்கள். ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்க்கிறபடி அவர் பேசவில்லை. இன்றைக்கும் சபைகளிலே தாங்கள் விரும்புகிறபடி தங்களுக்கு சாதகமாக பேசாதபடியினாலே கர்த்தரை விட்டு பிரிந்து நிற்கிற ஒரு கூட்டம் பரியாசக்காரர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் இவர்களை அடையாளம் கண்டு கொண்டு நம்ம பாதுகாப்பா இருக்கணும். இரண்டாவதாக அங்கே யூதா குறிப்பிடுகிறார், இந்த பரியாசக்காரர் யார் என்றால் இவர்கள் ஜென்ம சுபாவத்தார். ஜென்ம சுபாவம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர்கள் பிறவி குணம் மாறாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், மறுபுறப்படையாதவர்கள். ஜென்ம சுபாவம். உலகத்தார் வேற, ஜென்ம சுபாவத்தார் வேற. அது ஒரிஜினல், அந்த ஆதாம் ஏவாளுடைய ஒரிஜினல் குணம் உள்ளவர்கள். நீங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான், அவைகளை தெரிந்து கொள்ளவும் மாட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த ஜென்ம சுபாவத்தார் சபைக்குள்ள இருப்பாங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் சபைக்குள்ள இருப்பாங்க. இவர்கள் தேவனுடைய ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்து கொள்ளாமல் சபைக்குள் உட்கார்ந்து கொண்டு சபைக்கு இடையூறாக இருக்கிறவர்கள். நாங்க சிறுவர்களாக இருந்த நாட்களிலே பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது எங்களுக்கு புரியாத காலம். அன்றைக்கு பெந்தேகோஸ்தே திருச்சபைகளிலே யாராவது அந்நிய பாஷை பேசுவதை கேட்கும் பொழுது அது எங்களுக்கு வேடிக்கையாகத்தான் இருந்தது. அது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, ஒரு அவிசுவாசிக்கு அது புரியாததாகத்தானே இருக்கும் என்று எழுதுகிறார். ஆனால் அதை கேலியோ கிண்டலோ செய்வதற்கு இப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் துணிந்து நிற்பார்கள். அது ரகசியம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, ஆவிக்குரியவைகள் தெரியாது என்று ஒற்றுக்கொள்ள மாட்டான், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
நீங்க யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை பாருங்கள். யாக்கோபு 3, 14, 15. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம பாவத்துக்குரியதும் பேச்சனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இந்த ஜென்ம சுபாவத்தார் அவங்களுக்குள்ள கசப்பான வைராக்கியம் இருக்கிறது, விரோதம் இருக்கிறது. அவர்கள் சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லுகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு இது தெரியாது. அதாவது நம்ம முதல் வசனத்துல பார்த்தோம், அவங்களுக்கு ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அது தெரியாது. ஆகையினால அவர்கள் துணிந்து இந்த சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லுகிறார்கள். அதுக்கு பிறகு ரொம்ப அழகா சொல்றாரு, அப்ப அவங்களும் ரொம்ப ஞானவான்மா தான் பேசுவாங்க. அதனால்தான் நான் சொன்னேன், இவர்கள் ஊழியம் செய்கிற கூட்டத்திலே அதே அநேகர் இப்படிப்பட்ட பரியாசக்காரர் இருக்கிறார்கள் என்று சொல்லி. எல்லாம் தெரிந்தது போல பேசுவார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஞானம் அவர்களுக்கு பரத்திலிருந்து வரவில்லை. அது லௌகீக சம்பந்தமானது. அது உலக பிரகாரமாக அவர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு காரியம், பிசாசு கொடுத்தது. கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்ட பரியாசக்காரர் நம்மை சூழ்ந்து நிற்கிறபடினாலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தங்களுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்வது மிக கடினமான ஒரு காரியம். இப்ப நான் என்ன மாதிரி வயதானவர்கள், என்ன ரிட்டையர்ட் ஆயிட்டேன், நான் தனிமையிலே உட்கார்ந்து என்னுடைய பொழுதை வேத புத்தகம் வாசிப்பதிலும் பரிசுத்த மிஷினர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் மற்ற அவர்கள் எழுதின ஆவிக்குரிய புத்தகங்களை படிப்பதிலும் பொழுதை கழித்து விடுகிறேன். ஆனால் உலக பிரகாரமாக ஈடுபட்டிருக்கிற நீங்கள் இதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீங்கள் அவர்களை இனம் கண்டு கொள்வது ஒரு கடினமான ஒரு காரியம். இப்போ வேதாந்தத்துல நம்ம பரிசேயர், சதுசேயர், வேத பார்கர் என்று சமய தலைவர்களை பார்க்கிறோம். இல்ல சதுசேயர் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இந்த சதுசேயர் யார் அப்படின்னா, இவங்க பெரும்பாலும் பணக்காரங்க. அதே மாதிரி நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பண்ணையாருமாங்க, பிரபுக்கள். இவர்கள் ஆலயத்திலே திருப்பணி செய்கிற ஆசாரிய பரம்பரையிலே வந்தவர்கள். எருசலேம் தேவாலயத்துடைய நிர்வாகம் இவங்க கரங்கள்ல தான் இருந்தது. அதனுடைய வழிபாட்டு முறைகள் முழுவதுமாக இவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அன்றைக்கு யூதர்களுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் இருந்துச்சு, சனகரீப் சங்கம். அதுல இவங்க மெஜாரிட்டி இருந்தாங்க. ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்துவை தூக்கிலிட வேண்டும் என்பதிலே இவர்கள் வெற்றி கண்டவர்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய வேண்டும், மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இவங்க ரொம்ப முழு ஈடுபாட்டோடு இறங்கி வெற்றி கண்டவர்கள். இப்படிப்பட்ட இந்த சமுதாயம் தங்களுக்கென்று ஒரு கொள்கை வைத்திருந்தார்கள். அது என்ன கொள்கை அப்படின்னா, உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டாங்க. மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு, ஆவிக்குரிய உலகம் உண்டு என்கிறதை இவர்கள் ஒத்துக்கொள்ளாதவர்கள். இவருடைய சிந்தனைகள் எல்லாமே இந்த உலகத்தோடு எல்லாம். அதனால இவங்க தேவனை இயேசுவை துணிந்து எதிர்த்தார்கள். இந்த உலகத்தோடு எல்லாம் முடிஞ்சு போகுது, ஆகவே இந்த உலகத்திலே ஒன்றை சாதித்து விட்டால் அது நாம் சாதித்து விட்டோம், நாம் வெற்றி கண்டு விட்டோம் என்ற எண்ணம் உள்ளவர். அப்போ இயேசு கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நீங்க மத்தேயு 22 அதிகாரம் 24 முதல் 33 வசனங்களை பார்ப்பீர்கள். ஆனால் மத்தேயு 22, 24 முதல் 33 வசனங்கள். இயேசு கிட்ட ஒரு ஆர்குமெண்ட்காக வருகிறார்கள். அவர்கிட்ட கேட்கிறாங்க, யூத வழக்கத்தின்படி ஒரு சகோதரனுக்கு திருமணமாகி இருக்குது. அந்த சகோதரன் குழந்தைகள் இல்லாமல் இறந்து போகிறார், சந்தானம் இல்லாமல் இறந்து போகிறார். அவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய அடுத்த சகோதரன் யூத வழக்கப்படி அவளை திருமணம் செய்யணும். அவருக்கு 7 சகோதரர்கள். இப்படியே 7 பேரும் சந்தானம் இல்லாமல் இறந்து போகிறார்கள். நீர் சொல்றீங்களா வருகை என்று ஒன்று சொல்கிறீரே, அந்த வருகையில இவள் எவனுக்கு மனைவியா இருப்பாள் என்று கேட்கிறார்கள். இதான் பரியாசக்காரர்களுடைய ஒரு குணாதிசயம். பேசுறது யாருன்னு அவங்களுக்கு தெரியல, தனக்கு எல்லாமே தெரிந்தது போல பேசுவார்கள். அப்ப கர்த்தர் அந்த நீங்க மத்த 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான பதிலை கொடுக்கிறார்.
அதை நம்மள எத்தனை பேர் புரிஞ்சோன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வேத வாக்கியங்களை அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அங்கே உலக பிரகாரமான உறவுகள் கிடையாது. அவர்கள் பரலோகத்திலே தேவதூதை போல இருப்பார்கள். 31ஆம் வசனத்தை பாருங்க. மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அது யாத்திராமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருக்கு. இது பிரசங்கனாலும் பைபிள் ஸ்டடி மாதிரி தான், நீங்க கொஞ்சம் குறிச்சுக்கிடுங்க. யாத்திராமம் 3:6. இப்போ நீங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கவனிக்கணும். மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன்னா இவங்கெல்லாம் மரித்து போனாங்க. நான் ஜீவன் உள்ளோருக்கு தேவன் என்றால், அப்போ உன் பார்வையில மரித்து போன ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் உயிரோடு இருக்கிறவர்கள். எப்படி உயிரோடு இருக்கிறாங்க நம்ம பாக்குறோம். இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவம் சொல்றாரு. லாசரு ஐஸ்வர்யவான். அந்த லாசரு மரித்து எங்க கொண்டு விடப்பட்டான்? பரதீசுல அபிரகாமுடைய மடியில கொண்டு விடப்பட்டான். அப்போ மரித்தவர்கள் பரதீசுல இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். நீ சொன்ன மாதிரி வாழ்க்கை முடிஞ்சு போகல. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜீவிக்கிற பரிசுத்தவான்களின் தேவன் நான் என்று கர்த்தர் நான் என்னை குறித்து சொல்லப்பட்டுள்ளது என்று அங்க அவருக்கு சதுசேயர்களுக்கு அவர் பதிலளிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அவர்கள் எருசலேம் தேவாலயத்தை நிர்வகிக்கிறவர்கள், ஆசாரிய பரம்பரையிலே வந்தவர்கள். ஆனால் சத்தியத்தை அறிந்து வைத்திருப்பதிலே அவர்கள் ஜீரோ. இன்னைக்கு நாமும் கூட இந்த அளவுக்கு இருந்து கொண்டு எல்லாத்தையும் பேசிடுறோம். அது தப்பு, இது தப்பு. நமக்கு இருக்கிற ஒரே அறிவு என்னன்னா, எங்க சர்ச்சில் இந்த வழக்கம் கிடையாது, இவ்வளவுதான். ஆண்டவர் நம்மை பார்த்து வேதனைப்படுகிறார். என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த சத்தியம் தெரியாததுனாலதான் நம்மில் அநேகர் அவ்வப்பொழுது பரியாசக்காரர்களாக மாறிவிடுகிறோம். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோபுவினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு தேவாதி தேவன் அப்படி சர்டிஃபை பண்ண ஒரு மிகப்பெரிய பரிசுத்தமான். அந்த யோபுடைய வாழ்க்கையில அவருடைய நண்பர்கள் அவரை பரியாசம் பண்ணினார். யோபு 30ஆம் அதிகாரத்தை பாருங்க. இப்போதோ எண்ணிலும் இளவயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர்களுடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோட வைக்கும் கூட வைக்கப்பட்டிருப்பேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த யோபுவை குறித்து சொல்லும் பொழுது நான் இதை எப்படி இந்த பரியாசம் நடக்குங்கிறத நான் உங்களுக்கு விளக்க விரும்புறேன். யோபு குறித்து தேவன் சொல்கிற வார்த்தை யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் தாசன், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாங்குக்கு விலகுகிறவன். ரொம்ப ஒரு சுப்பீரியர் கேரக்டர். இந்த யோபு சாத்தான் உத்தரவு பெற்றுக்கொண்டு யோபுவை சோதிப்பதற்கு, பாடுகளுக்கு உட்படுத்துவதற்கு துணிந்து விட்டான். தேவனிடத்துல உத்தரவு பெற்றுக்கொண்டு இப்ப அந்த பாடுகளிலே எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியாக, சரீரத்திலையும் பாடுகள், அவனுடைய எல்லாம் அழிந்து போய் உடம்புல ஒரு ஓரத்துல உயிர் ஒட்டி கொண்டிருக்கிறது என்பார்களே, அந்த சூழ்நிலையில அவன் நண்பர்கள் அவனை உட்கார்ந்து கொண்டு கேள்வி மேல கேள்வி கேட்டு அவனுக்கு ஆலோசனை சொல்வது போல அவனை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற கூட்டம். அப்போ அவன் வேதனையில சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க. இவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். யோபு 30:1. இவர்களுடைய பிதாக்களை, இதுக்கு முந்தின சந்ததியே என்கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்காங்களா, இவங்களுடைய சந்ததியினரை என் வீட்டுல என்னுடைய மந்தையை, என்னுடைய ஆட்டு மந்தையை காக்கிற நாய்களோடும் கூட வைக்கப்பட்டிருப்பேன். அந்த நாய் ஷெட்ல கூட நான் உங்களை வைக்க மாட்டேன். அவ்வளவு மோசமானவர்கள்
நம்மை பரியாசம் பண்ணுவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே இது பிசாசுடைய தந்திரம். அன்னைக்கு எப்படி ஒரு பரிசுத்தவானாகிய யோபுவை இப்படிப்பட்ட பரியாசக்காரர்களை அவனை சுற்றிலும் அனுப்பி தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்திலிருந்து அவன் வழி விலகும்படியாக சாத்தான் முயற்சி எடுத்தானோ அதே முயற்சி இன்னும் எடுத்துக்கொண்டிருக்கான். நீங்க இன்னும் யோபு 16:20 பாருங்க. யோபு 16:20, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் என் தேவனை நோக்கி சொல்லி என்னுடைய தேவனை நோக்கி என் கண் கண்ணீர் சொரிகிறது. என்னை சுற்றி ஒரு கூட்டத்தார் பரியாசம் பண்ணுகிறார்கள், நானும் அவனுக்கு கண்ணு எல்லாம் சொரிய முடியாது. லிட்டரலி அவ்வளோ குஷ்டத்துல அழுகி இருக்குது. அவன் இருதயத்தில் அவன் சொரிகிற கண்ணீரை சொல்லி. இந்த கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அடுத்த வசனம் பாருங்க. யோபு 12:4, என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருள்வார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இது சாத்தானுடைய ஒரு திட்டம். இப்படி பரியாசம் பண்ணும் பொழுது அவன் அந்த தேவனை விட்டு அவருடைய ஐக்கியத்தை விட்டு விலகி விடுவான் என்பதற்காக அவன் எடுக்கிற முயற்சிகள். இந்த முயற்சிகளை அவன் தொடர்ச்சியா எடுத்துக்கொண்டே வருகிறான். நீங்க நெகேமியாவுடைய வாழ்க்கையில பாருங்க. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18-19 வசனத்துல நெகேமியா அவன் ராஜாவிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு இடிந்து போன அலங்கத்தை அவன் மீண்டுமாக கட்டுவதற்காக அவன் எருசலேமுக்கு வர்றான். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை பாருங்கள். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் பாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். வந்தான், ஒரு கூட்ட மக்களை சந்தித்தான். நம்ம இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு வேலை, நம்ம அழிந்து கிடக்கிற நம்முடைய திருச்சபையை கட்டணும். அவன் பிசிக்கலா கட்டுறான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆவிக்குரிய பிள்ளைகளே, நம்முடைய சபைகளிலே இப்படிப்பட்ட ஆவிக்குரிய விதமாக உடைபட்டு இருக்கிற ஐக்கியங்களை நாம் மீண்டுமாக கட்ட வேண்டும். அப்படி ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அங்கே பரியாசக்கார ஒரு கூட்டம் எழுப்புவாங்க. அதுதான் நீங்க 19ஆம் வசனத்துல பார்க்கிறீங்க. ஓரோனியனான சன்பல்லாத், அம்மோனியனாகிய தொபியா, அரபியனான கேஷன், ஒரு கூட்டம் எழும்புறாங்க பாருங்க. இவர்கள் நீங்க அவர் என்ன பண்றான்னு பாருங்க. எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது அதை தடுத்து நிறுத்துவதற்கு சாத்தானாலே அனுப்பப்படுகிற கூட்டம் தான் இந்த பரியாச கூட்டம். நீங்க சர்ச்சில் எந்த ஆவிக்குரிய காரியங்களை செய்ய துணிந்தாலும் நீங்க கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணும் பொழுது அந்த கூட்டம் வராது. நீங்க சில ஃபெஸ்டிவல்ஸ், அதாவது ஒரு ஜாலியா ஒரு காரியங்களை திருச்சபையில செய்யும் பொழுது இந்த பரியாச கூட்டம் வெளியே தெரியாது. ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை செய்யும் பொழுதுதான் அந்த ஊழியக்காரரை கூப்பிடக்கூடாது, இந்த ஊழியக்காரரை கூப்பிடக்கூடாது, அல்லேலூயா சத்தம் போடக்கூடாது, அமைதியா நடத்தணும், அந்த சபை வரக்கூடாது, இந்த சபைக்கு நோட்டீஸ் கொடுக்க கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகைக்கு ஒரு கூட்டம் மக்கள் ஆயத்தப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பிசாசானவன் எடுக்கிற மிகப்பெரிய முயற்சிகளிலே ஒன்று, கடைசி நாட்களிலே அவன் தன்னுடையவர்களை பரியாசக்காரர்களாக உலகம் எங்கும் அனுப்பியிருக்கிறான். நீங்க நெகேமியா 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பாருங்கள். நெகேமியா 9:16, எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாதே போனார்கள். இது எங்க நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வனாந்திர பயணத்துல, வனாந்திர பயணம் என்பது நம்முடைய மோட்ச பிரயாணத்திற்கு ஒத்ததாக குறிப்பிடப்படுகிறது. இந்த மோட்ச பிரயாணத்திலே நம்மை தடை செய்வதற்கு ஒரு கூட்ட பரியாசக்காரரை பிசாசு எழுப்பி இருக்கிறான். அவங்க எப்படி அவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய
வனாந்திர பயணத்துல அவங்க மூப்பரை குறித்து, அவருடைய பிதாக்களை குறித்து நெகேமியா சொல்கிற வார்த்தையை பாருங்கள். அவர்கள் அகங்காரமாய் நடந்து, எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க பார்க்காததா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உங்களுக்குள் ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணம் வறுமையானால், எனக்கு தெரியாததா என்ற எண்ணம் வறுமையானால், நீ பரியாசக்காரனாக மாறிக்கொண்டிருக்கிறாய் என்று பொருள். சங்கீதம் 119:21 பாருங்க, உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்கிறீர். இந்த அகங்காரமான எண்ணம் யார் யாருக்குள் வருகிறதோ அவர்கள் தான் பரியாசக்காரர்கள். இதில் ரொம்ப அழகா சங்கீதக்காரன் சொல்வதை பாருங்கள். இவர்கள் யார் என்றால், கற்பனைகளை விட்டு வழி விலகினவர்கள், இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த பரியாசக்காரர்கள் வேதத்தை அங்கொன்றும் இங்கொன்றுமாக கொஞ்சம் அறிஞ்சு வச்சிருப்பாங்க. கம்ப்ளீட்டா வேதம் தெரியாதோட. அதனாலதான் அவங்க பைபிளை தூக்கிட்டு ஊழியக்காரங்க இன்னைக்கு சுற்றி அலைகிறார். அதை வைத்துக் கொண்டு ஜனங்கள் தேவனிடத்திலே நெருங்கி விடக்கூடாது, இயேசு கிறிஸ்துவ காட்டிய அந்த சிலுவை பாதையிலே சென்று விடக்கூடாது என்பதிலே மிகுந்த அக்கறையோடு இருக்கிறவர்கள். ஏனென்றால், ஒருவேளை நான் சொல்லுகிற இந்த வார்த்தை கடினமான வார்த்தையாக இருக்குமானாலும் எனக்கு உணர்த்தப்பட்டதை நான் சொல்கிறேன். எப்படி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்களோ, இந்த பரியாசக்காரர்கள் பிசாசினுடைய ஊழியக்காரர்கள். அவர்களை கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே இந்த கிறிஸ்தவ உலகத்துக்குள் பிசாசு அனுப்பி இருக்கிறான். நீங்க எரேமியா 15:16-17, எரேமியா 15-ம் 16-17 வசனங்களை பாருங்கள், இது உங்களுக்கு புரியும். எரேமியா 15-ம் 16-17. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். எனக்கு பைபிள் கிடைச்சது, நான் உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவுதான், அதுதான் அந்த வழக்கம். என் கையில ஒரு பைபிள் கிடைச்சது, நான் அதை ஆசையா உட்கார்ந்து படிச்சேன். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை நான் கற்றுக்கொண்டிருப்பதனாலே எனக்கு கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு பாருங்க, நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை. இந்த பைபிள் எனக்கு கிடைச்சதுனால நான் பரியாசக்காரருடைய கூட்டத்துக்குள்ள போனதில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, உங்கள் அநேகர் என்ன செய்கிறீர்கள் என்றால், ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்கு உலக பிராரமா நீங்க ஒரு சோர்வு இருக்கும். அப்போ ஒரு வார்த்தை யாராவது ஒருத்தர் பேசி இருப்பார்கள், அது ஊழியக்காரர்கள் என்ற பெயரில். உங்களுக்கு அதுல இருந்து ஆண்டவர் விடுதலை தருவார், இந்த கஷ்டங்கள் மாறும் அப்படின்னு. உடனே அதை உற்சாகமாக அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை நீங்க உடனே அதை மற்றவங்களுக்கு அனுப்புறீங்க. இது அவங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்ட உங்களுக்கு மாறிடும். ரொம்ப உலக போராட்டங்களை நமக்கு விடுதலை கிடைத்து விடும் என்று பேசுகிற ஆசீர்வாத குரலை கேட்டு அதற்கு செவி சாய்த்து, பாடுகளிலே உன்னை உருவாக்க விரும்புகிற கர்த்தரை விட்டு பின்வாங்கி விடாதே. நான் சொன்னதை எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சீங்கன்னு எனக்கு தெரியல. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமார். இயேசு கிறிஸ்து 40 நாள் ஃபாஸ்டிங் இருப்பதற்காக வனாந்திரத்திற்கு ஆவியானவரால் கொண்டு போகப்படுகிறார். 40 நாள் ஃபாஸ்டிங் முடிஞ்சது. பிசாசு அவரை சோதிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் அனுமதிக்கிறார். அவருக்கு பசி வந்த போது அங்க சாத்தான் அவரை சோதிக்க வர்றான். அவரை சோதித்து முடித்த பிறகு இயேசு கிறிஸ்து சாத்தானை மேற்கொள்ளுகிறார். நீங்க லூக்கா 4:14 பார்ப்பீர்களேயானால், அதன் பிறகு அவள் பரிசுத்தாவின் வல்லமையோடு, அவர் ஏற்கனவே பரிசுத்தாவினருக்குள்ளதான் இருக்கிறாரு, ஆவியானவர் தான் அவர் சோதனைக்கு அனுப்புறாரு, அவர் தேவனுடைய குமாரன். ஆனால் சோதனையை மேற்கொண்ட பிறகுதான் அவர் மற்ற ஜனங்களை விதமாக சோதனையை மேற்கொள்வதற்கான ஊழியத்தை செய்யும்படியாக அவர் எழும்பி செல்கிறார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில போராட்டங்கள் எல்லாம் நம்மை அழிப்பதற்கல்ல, அது நம்மை உருவாக்குவதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு கிருபை. பேதுருவை அவர் உருவாக்க வேண்டியிருந்தது. ஆகையினால்தான் அவருடைய ஊழியத்தில் சில போராட்டங்களை அனுமதிக்கிறார். பவுலை அவர் உருவாக்க வேண்டியிருந்தது. ஆகையினால்தான் அவருக்கு சரீரத்திலேயே ஒரு முள்ளை வைக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஏதோ ஒரு போராட்டம் வந்துட்டுன உடனே
அந்த அவருடைய வார்த்தை இவருடைய வார்த்தை, இதுல உனக்கு விடுதலை கிடைச்சிடும், இதுல இது வந்துடும் அது வந்துடும் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை உள்வாங்கி கொண்டு சத்தியத்தை விட்டு விலகி நீங்க ஒரு மெலிந்து போன ஒரு பரிசுத்தவானாக இருக்கிறீர்கள். ஆவியிலே நீங்கள் மெலிந்து போனவர்களாக, வியாதியஸ்தர்களாக இருக்கிறீர்கள். கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகள், நம்மை சுற்றி ஒரு பரியாச கூட்டம் இருக்கும். நாம் சத்தியத்திலே மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஆகையினால் தான் இங்க இறைமைய சொல்ற அந்த வார்த்தை ரொம்ப மிக அருமையான ஒரு வார்த்தை. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உட்கொண்டேன், அது எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கும் மகிழ்ச்சியுமா இருந்தது. நான் பரியாசக்காரோடைய கூட்டத்திலே உட்காரவில்லை. என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, நீங்க ஜெபிக்கிறதற்கு உங்களுக்கு பார்ட்னர்ஸை தேர்ந்தெடுப்பீர்களே ஆனால் நல்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோடு மாத்திரம்தான் முழங்கால் போடணும். ஒரு சபையில நீங்க கூட்டமா சேர்ந்து முழங்கால் போடுறீங்க, அது தவறல்ல. ஆனால் நாம் நம்முடைய ஆன்மீக்குரிய வளர்ச்சிக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கி கொண்டு நாம் ஜெபிப்பதற்கு நாம் திட்டமிடுவோமே ஆனால் அது ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய, நீங்க மற்றவர்களோடு முழங்கால் படிவிடுவீர்களானால் அவர்கள் உங்களுக்கு பரியாசக்காரராக இருப்பார்கள். நீங்கள் ஆண்டவரை நெருங்குவதற்கு, ஆண்டுடைய கிருபை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தடைக்கல்லாக தான் உங்கள் அருகிலும் முழங்கால் போட்டிருப்பார்கள். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், பரியாசக்காரர்கள் சாத்தானுடைய ஊழியக்காரர்கள். திரும்ப நீங்கள் பாருங்கள், பவுலுடைய வாழ்க்கையில பாருங்க, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை பாருங்கள். அப்போஸ்தலர் 18 4 முதல் 6 முடிய. ஓய்வு நாள் தோறும் பவுல் ஜெபாலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். மக்கதோனியாவிலிருந்து ஷீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். ஏனென்றால் அவர்களுக்குள்ள இன்னும் போராட்டம் இருக்குது, இயேசுதான் மேசியாவா என்று சொல்லி. அவன் ரொம்ப அருமையா இருக்கிறாரு, அதை லூக்கா ரொம்ப அழகா குறிப்பிடாரு, ஆவியிலே வைராக்கியம் கொண்டு. அப்போ அந்த யூதர்கள் என்ன செய்யறாரு பாருங்க, அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த பரியாச கூட்டம் பவுலுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று தூஷிக்கிறார்கள். நீங்க இந்த பரியாசக்காரர்களை எப்போ இனம் கண்டு கொள்ளலாம் என்றால், நீங்கள் எப்பொழுது தேவனுக்கு சாட்சியாக வைராக்கியமாக எழும்பி நிற்கிறீர்களோ அப்பொழுது இவர்கள் உங்களுக்கு எதிராளியாக உங்கள் அருகிலேயே நிற்பார்கள். அது வரைக்கும் நீங்க அவர்களை இனம் கண்டு கொள்ள முடியாது. சபைக்கு நீ போனா அவனும் உங்க கூட வந்து முழங்கால் போடுவான். ஆனால் என்றைக்கு நீ கர்த்தரை மகிமைப்படுத்தும் விதமாக வைராக்கியமாக அவருக்காக எழும்பி நிற்கிறாயோ அப்பொழுது இவர்கள் தங்கள் சுபாவத்தை காட்டி விடுவார்கள். அப்ப அவன் என்ன சொல்றான் பாருங்க, அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாய் இருக்கிறேன், இது முதல் நான் புறஜாதி நிலத்துக்கு போகிறேன் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த பரியாசக்காரருடைய கூட்டம் கடைசி நாட்களிலே நம் ஒவ்வொருவருக்கும் விரோதமாக எழும்புவார்கள். கடைசியாக இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக இவர்கள் எப்படி எழும்பினார்கள் என்பதை நாம் பார்த்து நிறைவு செய்வோம். நீங்க யோவான் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்கள். யோவான் 9:24. அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து ஒரு குருடன், பிறவி குருடனை சோமாக்குறார். அப்போ இது பிறவி குருடன் அதுவரைக்கும் சுகமானதாக அங்க எந்த விதமான வரலாறும் இல்லை. அப்போ பரிசேயர்கள் அந்த பிறவி குருடனை கூப்பிட்டு வச்சு அவனோட ஆர்கியூ பண்றாங்க. உனக்கு கண் ஏற்கனவே பிறவிலே குருடா இருந்ததா? அவனுடைய தகப்பனாரை கூப்பிட்டு கேட்கிறாங்க. இப்படி அந்த ஆர்குமெண்ட் போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த அருமையான சுகம் பெற்ற மனிதன், என்னை சுகப்படுத்தினது இயேசு கிறிஸ்து. அப்போ அவர்கள் அந்த பரிசேயர்கள் ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க. அவன் சொல்றான், அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். 33ஆம் வசனம், யோவான் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளி விட்டார்கள். 41ஆம் வசனம் பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு
பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறபடினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது. இவர்கள் இயேசு கிறிஸ்துவையே பாவி என்று சொல்ல துணிந்து விட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து கிட்டயே குறை கண்டுபிடிக்கிற கூட்டம் தான் இந்த பரியாசக்காரருடைய கூட்டம். அவர்கள் இயேசுவையும் மகிமைப்படுத்த மாட்டார்கள், இயேசுவை நெருங்கிய அந்த சுகம் பெற்ற மனிதனையும் மகிமைப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் நோக்கம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு, தேவனுக்கு விரோதமாக ஜனங்களை திருப்புவதுதான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த இப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் கடைசி நாட்களிலே மிக அதிகமாக நமக்கு அருகில் சபைகளிலே எல்லா இடங்களிலும் எழும்பி நிற்கிறார்கள். நீங்க ஏசாயா 8ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை பாருங்கள். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 14, 15 நான் வாசிக்கிறேன். இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு பகுதி. எருசலேமில் உள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே, பரியாசக்காரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்தடைந்தோம் என்கிறீர்களே. இந்த இப்படிப்பட்ட மனுஷர்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா மேக்சிமம் இந்த பரியாசக்காரர்கள் ஒண்ணு பணக்காரர்களா இருப்பார்கள், இல்லை என்றால் பொய்யான ஊழியக்காரர்களாக, அந்தி கிறிஸ்துக்களாக இருப்பார்கள். அப்போ இங்க ரொம்ப அழகா அங்க தீர்க்கதரிசன வார்த்தையை பாருங்க. நாங்கள் மரணத்தோட உடன்படிக்கை பண்ணினவர்கள், சாவு எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்கள் பாதாளத்தோட ஒப்பந்தம் பண்ணினவர்கள், நாங்கெல்லாம் பாதாளத்துக்குள்ள போக மாட்டோம். வாதை பெருவெள்ளமாய் எழும்பி வந்தாலும் அது எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா இவங்க சாத்தானோட நெருக்கமாக இருக்கிறவர்கள். கர்த்தருடைய பதில பாருங்க. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை பாருங்கள். நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அழித்து விடும். நீங்க ஒரு பொய்யா ஒரு சிந்தனை வச்சிருக்கீங்களே, அது என்னிடத்திலிருந்து வருகிற அந்த கல்மலை அதை அழித்து விடும். மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி ஒன்றும் இல்லாமலாகி, நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் அழிந்து போகும், நிற்காதே போகும். வாதை புரண்டு வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள். வாதையில நீங்க தப்பிப்போன்னு சொல்றீங்க, அப்படி அல்ல. அந்த வாதம் வரும்போது எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை எப்படிப்பட்ட எச்சரிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கடைசி காலம். ஒருவேளை நான் எந்த இடத்துல இருக்கிறேன், நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், நாம் பரியாசக்காரர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோமா, இல்ல சில நேரங்களில் நாமே அறியாம பரியாசக்காரராக மாறி விடுகிறோமா? நீங்கள் வேதத்தின் வெளிச்சத்திலே உட்கார்ந்து உங்களை சிந்தித்து பாருங்கள். பயத்தோடு இந்த சின்ன கூட்டம் என்ன அப்படின்னா, பரலோகத்துக்கு ஆட்களை அனுப்புகிற, பரலோகத்துக்கு பிரயாணம் செய்கிற பரிசுத்தவான்களின் கூட்டம் தான் இந்த கூட்டம். கடைசியாக நான் உங்களுக்கு யூதா 1ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை வாசிக்கிறேன். முதலாவதாக 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவருடைய வாய் இருமாப்பானவர்களை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். இந்த இப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் யாருன்னா, முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்கள், தாங்கள் விரும்புறதெல்லாம் செய்வாங்க, தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்கள். இவங்க பேச்செல்லாம் எப்படி இருக்குன்னா, இருமாப்பானவைகளை பேசுவார்கள், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். மோசமான ஆளு கூட நல்ல ஆளுமாங்க. இன்னைக்கு நம்ம அதை நிறைய பாக்குறோம். நம்முடைய ஊழியக்காரர்கள் அரசியல்வாதிகளை புகழ்ந்து பேச ஆரம்பித்து விட்டார். தற்பொழிவுக்காக, தங்களுடைய செழிப்புக்காக, தங்கள் பாதுகாப்புக்காக இவர்கள் மற்றவர்களை முகஸ்துதி செய்வார்கள். இப்ப நான் 15ஆம் வசனத்துக்கு வரேன். தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தை எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஏனோக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனத்தை இங்கே யூதா குறிப்பிடுகிறார். அப்போ
தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள், அவர்கள் தான் இந்த பரியாசக்காரர். அதை நம்ம 16ஆம் வசனத்துல பார்த்தோம். அவர்களை கண்டிப்பதற்கு, அவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார். ஆதியாமம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் இந்த பரியாசக்காரர்கள் இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, கடைசி காலத்தில் மிக அதிகமாக இவர்கள் பெருகி இருக்கிறார்கள். இவர்கள் மத்தியிலே நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதும், சரியான சத்தியத்தை அறிந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிற்பதும் மிகப்பெரிய கிருபை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, மிகப்பெரிய கிருபை. ஏன் என்று சொன்னால், நீ எந்த சத்தியத்தை வேதத்திலே கற்றுக்கொண்டாயோ அது தவறு என்று சொல்லி பிரபலியமாக இருக்கிற ஊழியக்காரர்களை கொண்டு பரியாசக்காரன் பேச வைப்பான். உனக்கே கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம இப்படி நினைச்சு கொண்டிருந்தோமே, இது தவறோ என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சத்தியத்திலே நிலைத்து நிறுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பாதியிலே நான் வந்து சேர்ந்தாலும் ஐயா மூலமாக நீர் பேசிய அநேக வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்தை தொட்டதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த நாளிலும் பரியாசக்காரர் என்ற அந்த தலைப்புக்கு ஐயா ஒரு புது விளக்கம் தந்திருக்கிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கிறோமா அல்லது நாங்களே பரியாசக்காரர்களாய் மாறி வருகிறோமா என்று சொல்லி இந்த கடைசி காலத்திலே ஒரு எச்சரிப்பின் செய்தியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. நாங்கள் திருமறை அடிப்படையில இந்த வசனங்களை நாங்கள் சிந்தித்து பார்க்க, வசனத்தோடு எங்களை உராய்ந்து பார்க்க உதவி செய்யும் சுவாமி. அநேக வேளைகளிலே சுவாமி செய்திகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அநேக வேளைகளிலே சிலுவையை பற்றிய உபதேசம் எங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை நீர் மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். செழிப்பு உபதேசத்தையே அதிகமாக நாங்கள் நாடுகிறோம். எங்களை நீர் மன்னியும். செழிப்பு உபதேசத்தை நாங்கள் நாடினால் ஒரு வகையிலே நாங்கள் பரியாசக்காரர்களோடு கூட சேருகிறோம் என்று இன்றைய செய்தி எங்களை எச்சரித்திருக்கிறது. இன்றைக்கு செய்தி மூலமாக தேவன் எச்சரித்திருக்கிறேன். இந்த கடைசி காலங்களிலே சிலுவை வழி செய்தியை நாங்கள் கேட்க, எங்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வந்தாலும் இயேசு கிறிஸ்து எப்படி பிசாசின் மூலமாக சோதிக்கப்பட்டாரோ, சோதிக்கப்பட்ட பின்பு திரும்ப பரிசுத்த ஆவியானவரால் அதிகமாக நிரப்பப்பட்டு பயன்படுத்தப்பட்டாரோ, அதுபோல நாங்கள் பயன்படுத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். ஒரு 27 பேர் இருந்தாலும் ஆண்டவரே, எங்களை நீர் மோட்சத்துக்கு கொண்டு போகிற ஒரு கூட்டமாக இணைத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். ஆகவே நாங்கள் முழங்கால் படியிடுகிற இடம் எது, நாங்கள் கேட்கிற செய்திகள் எது, எப்படிப்பட்ட செய்திகள் என்பதை திருமறை அடிப்படையிலே உரசி பார்க்க உதவி செய்யும். உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யும். குடும்பத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.